ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நெறைய பேர் வந்து ட்ரேடிங்கில வந்து சைக்காலஜிக்கலா வந்து எஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ சைக்காலஜிக்கலா வந்து ட்ரேடிங் வந்து பயங்கரமா ப்ளே பண்ணுது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து சைக்காலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடர் எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது, என்னென்ன விஷயங்கள ஒரு ட்ரேடர் ஃபாலோ பண்ணணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா இருந்தா இருக்கிற ட்ரேடர்ஸ் என்னென்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணுவாங்கன்ற மாதிரியான டீட்டெயிலான விஷயங்கள என்னோட அனலைசிஸ்ல நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங். ஸோ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இவன் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சைக்காலஜிக்கல்னா என்ன அப்படின்றத ஒரு ஷார்ட் டேர்மாக நான் சொல்கிறேன். நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்க முடியாத விஷயம் தான் நம்ம சைக்காலஜிக்கலாக வந்து அட்டாக் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஒரு விஷயத்த நான் பண்ணணும்னு நினச்சேன், கடைசி வரைக்கும் என் லைஃப்பில் கிடைக்கல அப்படின்னா அது சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து அட்டாக் ஆகிருக்கோம் அப்படின்றது தான் விஷயம். ஏன்னா அந்த விஷயம் வந்து நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக நமக்கு வந்து அது கிடைக்கல அப்படின்றத தாண்டி அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ அதுதான் சைக்காலஜின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்போது புதுசாக ஒரு நேமில் வந்து சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன அழுத்தம் தான். ஸோ அந்த மன அழுத்தம் உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் உங்கள் மனசை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கோ ஆன் அப்படின்ற மைண்ட் செட்டை எப்போவுமே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்லேயும் சரி, ட்ரேடிங் ஜேர்னிலையும் சரி, கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எமோஷ்னலாக வந்து ரியாக்ட் ஆகக்கூடாது. எமோஷ்னலாக வந்து நம்ம எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? எல்லா விஷயத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து நான் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் நம்ம சேனலை ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட வேல்யூபிளான லைக்ஸை இந்த வீடியோஸ்க்கு கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிய விஷயம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணாமலே மற்றவங்களுக்கு போய் தெரியறதுக்கு இந்த லைக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன நீடோ அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுது, என் சைட்லேருந்து உங்களுக்கு இன்னும் என்ன ஹெல்ப் வேணும் மார்க்கெட்டில் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்டாக போடும்போது அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து நம்ம வந்து சைக்காலஜிக்கலான விஷயம் ஒரு சில விஷயங்களை நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. பட் ஆனால் வந்து ட்ரேடிங்கில் ஏன் வந்து பீப்புள் வந்து ஃபெயில்ட் ஆகுறாங்க, ஏன் மக்கள் வந்து ட்ரேடிங் பண்ணி ஃபெயில்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன, இது எப்படி சைக்காலஜிக்கலாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் இந்த டாபிக். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரீடு. ஓகேங்களா? ஸோ வந்து கிரீட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பேராசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு மேலே ஆசைப்படுறது வேற, பேராசைப்படுறது வேற. ஓகேவா? எனக்கு கொஞ்சமாச்சும் கிடைச்சா பரவாயில்ல ஆசை, இது எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும் பேராசை. ஸோ வந்து பேராசைக்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம்? ஆசை அப்படின்றது வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்றது, பேராசை அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தையும் அடுத்தவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் பேராசை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரேடிங்கில் வந்து எப்படி ப்ளே ஆகுது, ஏன் கிரீடுன்றது நான் சொல்கிறேன். நான் ப்ராஃபிட் பண்ணுறது வந்து பேராசையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பிஸ்னஸ்லையுமே ஒரு சர்டன் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும்போது, அந்த ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டை வாங்கி பை பண்ணி செல் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட்டை வந்து அந்த அந்த ஹோல்சேலருக்கோ அந்த இல்லை ரீட்டைலருக்கோ கொடுத்துருக்கோம். ஒரு 5% 3% இந்த மாதிரி. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 100% அமௌண்ட் போட்டு ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ஒரு ஷாப் ஓனர் வந்து பை பண்ணுறான் அப்படின்னா, அதுக்கான பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து 5% அப்படின்றது. அப்போ இந்த பிஸ்னஸ் வந்து லாஸே கிடையாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து பணம் போட்டு வாங்கிடுறீங்க. பட் ஆனால் இப்போ ஒரு 10 ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க, அதில் 8 வித்துருச்சு, மீதி 2 தான் மீந்துச்சுனாலும் உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட் அவன் கொடுக்க வேண்டிய பெர்சன்ட் எவ்வளோ, 5% தான் கொடுக்குறான். ஓகேவா? 8 ப்ராடக்ட் நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட்டு? 40% ப்ராஃபிட்டு. அந்த 40%ல் நீங்கள் 2 லாஸ் ஆகிருக்குல்ல, அது ஃபுல்லாக நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அப்போ மொத்தமாகவே லாஸு. அப்போ பாருங்கள்,
8 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. 2 ட்ரேட் லாஸ் பண்ணாலுமே அவர் என்ன இருக்காரு? லாஸ்ல தான் இருக்கிறாரு. அப்போ ஒரு ஒரு பிசிக்கல் பிசினஸ்க்கும் ட்ரேடிங்க்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இதே வந்து நம்ம வந்து 10 ட்ரேட் பண்றோம் அப்படின்னா 8 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிட்டு 2 ட்ரேட் லாஸ் பண்ணா கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா தான் இருப்பீங்க. அப்போ ட்ரேடிங் எவ்வளோ வந்து ஈஸியா இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்கு கிரீட் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்க என்ன வந்து ரிஸ்க்க வந்து நீங்க வந்து மேனேஜ் பண்ண முடியுமோ, அதுக்கேத்த மாரி தான் என்ன பண்ணணும் நீங்க? உங்களோட பிளான் இருக்கணுமே தவிர்த்து, என்ன பண்ணக்கூடாது? பேராசைப்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பேராசை வந்து கண்டிப்பா படாதீங்க. ஸோ வந்து ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியர். இந்த ஃபியர் வந்து எதுக்கு மார்க்கெட்ல வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேராசை இதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ரூ. 100க்கு நான் ஒரு பொருள் வாங்குறேன். ரூ. 1000 போயிரும் அப்படின்றது என்னோட பேராசை. ஓகேவா? அந்த ரூ. 1000 போயிரும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ரூ. 100க்கு வாங்குனா ரூ. 1000 போகும். அப்போ ரூ. 10,000க்கு வாங்குனா ரூ. 1,00,000 போயிரும். அப்போ இந்த ரூ. 10,000க்கு நீங்க வாங்கிருவீங்க அந்த ஸ்டாக்க. பட் ஆனா அந்த ஸ்டாக் வந்து கீழ இறங்கும்போது ரூ. 10,000 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, அதே மாரி இப்ப நீங்க ரூ. 1,00,000 ரூ. 10,000 வச்சு ரூ. 1,00,000 எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் யோசிச்சுக்கணும். இந்த ரூ. 10,000 போனா நான் என்ன பண்ணுவேன்? இந்த ரூ. 10,000 போச்சு அப்படின்றது தான் அந்த இடத்துல கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல ரூ. 10,000லேருந்து ரூ. 7,000 ரூ. 6,000 அந்த ஸ்டாக் குறைஞ்சு வரும்போது, உங்களுக்கு ஒரு ஃபியர் வந்து வரும், பயம் வரும். ஏன்னா, அந்த பணம் போச்சுன்னா அடுத்தது நான் என்ன பண்றது? அப்படின்ற பயம். ஓகேவா? இதுதான் வந்து மார்க்கெட்ல நெறைய பேர் கூட ப்ளே பண்ணிடுது. ஸோ நீங்க ப்ராப்பரான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட வச்சீங்கன்னா, இந்த ஃபியர்ன்றத வந்து அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர கான்செப்ட்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபியர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கான ஒரு செட்டப் வந்து இருக்கணும். அப்பதான் இந்த ஃபியர வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஃபியர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா, உங்களோட ரிஸ்க் டிஃபைன்டா இருக்கணும். ஓகேவா? இது லாஸ் ஆனா நான் தாங்கிப்பேன் அப்படின்ற ரிஸ்க் என்னவா இருக்கணும்? உங்களுக்கு டிஃபைன்டா இருந்தா மட்டும் தான், உங்களால வந்து ஒரு ட்ரேட எடுக்கும்போதும் சரி, நீங்க அந்த ஹோல்ட் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு என்ன இருக்காது? ஃபியர்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. "ப்ரோ ட்ரேட் பண்றதுக்கே பயமா இருக்குது ப்ரோ" அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த ஃபியர்ல மாட்டிட்டு இருக்கீங்க. ஏன்னா, அந்த மாரி விஷயங்கள நீங்க ஆல்ரெடி நெறைய பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லி தர மெத்தட்ஸ வச்சு கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியுமே தவிர்த்து, சும்மா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க போறதால மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிராது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுப்போம், ப்ராஃபிட் ஆயிரும். அடுத்த ட்ரேட் எடுப்போம், ப்ராஃபிட் ஆயிடும். 3வது ட்ரேட் என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் பண்ண பணத்த எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவோம்? அதில போடுவோம். ஏன்னா, எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நான் எடுத்த ட்ரேட் லாஸே ஆகாது. அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ட்டால என்ன ஆகுது? ட்ரேட் லாஸ் ஆகும்போது பெரிய லாஸஸ வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஓகேங்களா? ட்ரேடிங்ன்றது வந்து ப்ராபபிலிட்டியா தான் நம்ம பார்க்குறோமே தவிர்த்து, பெர்ஃபெக்ஷனா பார்க்கல. ஓகேவா? இந்த ட்ரேட் எடுத்தா நான் 100% ப்ராஃபிட் பண்ணுவேன்னா, நான் ஏன் வந்து 10 ட்ரேட் எடுக்கணும்? மொத்த பணத்த ஒரே ட்ரேட்ல போட்டுறலாம்ல. ஏன்னா, இங்க ப்ராபபிலிட்டி தான் ஒர்க் ஆகுது. அதுக்காக தான் நம்ப ஒரு சர்டைன் ரிஸ்க்க பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரேட்ஸ வந்து பிளேஸ் பண்றோம். ஸோ இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து வரவே கூடாது அப்டின்னா, நீங்க உங்களோட செட்டப்ப வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணுமே தவிர்த்து, நீங்க உங்களோட ட்ரேடிங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. உங்களோட செட்டப்ல நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம இப்ப என்னென்ன பார்த்துட்டோம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட்ல வந்து கிரீட எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஃபியர எப்படி கண்ட்ரோல் பண்றது? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட் மார்க்கெட்ல நம்மளுக்கு வரவே கூடாதுன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேக் ஆஃப் நாலேட்ஜ். லேக் ஆஃப் நாலேட்ஜ் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் வந்து பற்றாக்குறை இருக்கிறது தான் காரணம். ஒரு ட்ரேட் பண்றோம். அந்த ட்ரேட் வந்து லாஸ் ஆகுது. அகைன் அண்ட் அகைன் லாஸ் ஆகுதுன்னா, அப்போ நீங்க படிச்சதுல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்றது தான் அர்த்தம். நான் வந்து ஒரு ஒரு 10 ட்ரேட் பண்றேன். 5 ட்ரேட் ப்ராஃபிட்டா பண்றேன். 5 ட்ரேட் லாஸ் பண்றேன். ஓகேவா? அப்போ நீங்க படிச்சதுல 5 ட்ரேட் லாஸ் ஆகுது பாத்தியா? பாத்தீங்களா? ஸோ வந்து இந்த 5 ட்ரேடுக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. கரெக்ட்டா? இல்லன்னா என்னோட எஜுகேஷன்ல ஏதோ குறைகள் இருக்கு. இல்லன்னா இந்த எஜுகேஷன நான் சரியா கிராப் பண்ணல. ஓகேங்களா? ஸோ வந்து இதே வந்து 8 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் பண்றோம். 2 ட்ரேட் லாஸ் பண்றோம் அப்டின்னா, அப்போ என்னோட எஜுகேஷன்ல இன்னுமே ஏதோ ஒரு கம்மி இருக்கு. அதனால தான் நான் 2 ட்ரேட் வந்து லாஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ நாலேட்ஜ கெயின் பண்ண உங்களோட ரிஸ்க் கம்மியாகிக்கிட்டே வரும். அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எது வச்சுன்னா,
நீங்க ஒரு ட்ரேட் ஃபெயில்ட் ஆகுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிளா மார்க்கெட் அப்ல போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பை ஆகும்னு நினைச்சோம். பை ஆகல அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைய உங்களால ஃபைண்ட் பண்ண முடியல. இந்த பிரச்சனைய நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ட்ரேடிங் என்ன ஆகும் நெக்ஸ்ட் டைம்ல இந்த ஏரியால ப்ராஃபிட்டபிளா மாறும். ஓகேங்களா? இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நாலேட்ஜ் பற்றாக்குறைய ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் பண்ணணும். நாலேட்ஜ கெயின் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக்ஸ்னா என்ன? ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஒரு ட்ரேட் எடுக்கும்போது லாஸ் ஆயிடுது. லாஸ் ஆகும்போதும் சரி, ப்ராஃபிட் பண்ணும்போதும் சரி, நீங்க கேட்க வேண்டிய கொஸ்டின் ஏன் நடந்தது? ஒய் அப்படின்ற கொஸ்டின். என்ன பண்ணணும்? ஒய் அப்படின்ற கொஸ்டினை நீங்க வந்து கேட்கணும். ஏன் கேட்கணும் அப்படின்னா, இந்த ட்ரேடு மேல போச்சு. நான் இந்த இடத்துல என்னோட பிஓஐ இருந்தது. இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த கன்ஃபர்மேஷன்லாம் நான் பார்த்தேன். பை பண்ண மார்க்கெட் மேல போச்சு. ஓகேங்களா? ஒரு ஜர்னல் புக்க நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஜர்னல் புக்க ரெடி பண்ணிட்டு, நீங்க எடுக்கிற ட்ரேடோட டேட்டு, என்ன கரன்சி, ஓகேங்களா? பை எடுக்க போறீங்களா? செல் எடுக்க போறீங்களா? என்ன பிரைஸ்ல பை பண்ணீங்க? எந்த பிரைஸ் ஸ்டாப் லாஸ்? எந்த பிரைஸ் டார்கெட்? அதுக்கப்புறம் ரீசன். இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்? இந்த ட்ரேட் எப்படி ப்ளே ஆச்சு? ஓகேங்களா? இந்த ட்ரேட்ல நான் இந்தந்த கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தேன். அதால இந்த ட்ரேட் ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சு. நீங்க எழுதணும். எழுதாம ஒண்ணும் கிடைக்காது. கண்டிப்பா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல நான் இந்த கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தேன். எனக்கு லாஸ் ஆச்சு. அதே மாரி இந்த இடத்துலயுமே வந்து இந்த கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தேன். இந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா, அப்ப எத பார்க்கலன்னா ஃபெயில்ட் ஆகுதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அப்ப தெரிய வந்துச்சுன்னா, அந்த விஷயத்த நம்ம கரெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு இது பிரச்சனையா இருக்குது, பிரச்சனையா இருக்குது விட்டுட்டே இருந்தா வேலை ஆகாது. என்ன ஆகணும்? மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும். மிஸ்டேக்ஸ்லேருந்து என்ன பண்ணணும்? லேர்ன் பண்ணணும். அப்போ நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம் அப்படின்றத என்ன பண்ணணும்? எழுதி வைக்கணும். எழுதி வச்சா தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்ன்றது தெரியும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆச்சுனால ஏன் ப்ராஃபிட் ஆயிடுச்சு? அதாவது அப்போ பார்க்க தேவையில்ல. நீங்க இன்னைக்கு 2 ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ட்ரேட் ப்ராஃபிட், ஒரு ட்ரேட் லாஸ். இந்த ட்ரேட்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 ட்ரேட் தான் உங்களோட பர் டேவோட ட்ரேட். ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு. அப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? இந்த 2 ட்ரேட என்னது பண்ணணும் நீங்க? வேலிடேட் பண்ணணும். இந்த ட்ரேட் ஏன் ப்ராஃபிட் ஆச்சு? இந்த ட்ரேட் ஏன் லாஸ் ஆச்சு? அப்ப இந்த ட்ரேட்ல இல்லாதது இங்க என்ன இருந்துச்சு? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணணும் நீங்க? ஃபோக்கஸ்டா வந்து பார்க்கணும். பார்த்தா மட்டும் தான் என்ன தெரியும் நம்மளுக்கு? மிஸ்டேக்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட். கமிட்மெண்ட். அடுத்ததா வர்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயில்ட் ஆகுறாங்க அப்படின்னா, கமிட்மெண்ட்டால தான். கமிட்மெண்ட் இல்லாம மனுஷனே கிடையாது ப்ரோ அப்படின்னா, நீங்க ட்ரேடிங்ல ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்ட மார்க்கெட்குள்ள எடுத்துட்டு வரவே கூடாது. ஓகேங்களா? ஏன் நான் இத சொல்றேன்னா, இது ஒரு பிசினஸ். ட்ரேடிங்ன்றது என்னது? ஒரு பிசினஸ். கரெக்ட்டா? பிசினஸ்க்குள்ள நீங்க கமிட்மெண்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, பிசினஸ் ஃபெயில் ஆயிரும். அப்ப எப்படி ப்ரோ பண்ணலாம்? இப்ப நீங்க ஒரு ஜாப் போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சேலரி வந்துட்டு இருக்கும். அந்த சேலரி பத்தல. அதுக்காக அடிஷனலா ஒரு இன்கம் வந்து நீங்க தேடுறீங்க. அததான் நீங்க இப்ப ட்ரேடிங்கா பார்த்திருக்கீங்க. ரைட்? இப்ப நான் போய் ஸ்விக்கி ஓட்டுறேன் ப்ரோ. நான் போய் Zomato ஓட்டுறேன் ப்ரோன்னா, பணம் எனக்கு இன்ஸ்டன்ட்டா வாரத்துல ஒரு நாள் கிடைச்சிருது ப்ரோ. ஆனா ட்ரேடிங்ல அந்த மாரி இல்ல. இது நீங்க அகைன் போய் ஒரு ஜாப் தான் பண்றீங்க. புரியுதா? இங்க ஒரு வேலை செய்றீங்க. இந்த வேலை பத்தலன்னு இன்னொரு வேலை செய்றீங்க. ஆனா, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கல. கரெக்ட்டா? இங்கேயும் போய் இன்னொரு ஜாப் தான் பண்றீங்க. பிசினஸ் பண்ணல. ஓகேவா? இப்போ இங்க ஒரு இந்த இடத்துல இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பதிலா நான் ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். என்ன வேணும்? மனி. மனி இல்லாம என்ன பண்ண முடியாது? பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது. அதுக்கு தானே நீங்க ஜாப்லேருந்து அகைன் ஜாப்க்கு தானே போறீங்க. ஸோ இந்த மனி நீட் இருக்கிறதால நம்ம அகைன் என்ன பண்றோம்னா, அகைன் ஜாபுக்கு தான் போறோம். அடுத்தவங்க கிட்ட போய் வேலை தான் செய்றீங்க. நீங்க சொந்தமா எதுவும் பண்ணல. ஓகேவா? நான் வந்து ஒரு ஜாப் பத்தலன்னு நான் ஒரு பிசினஸ சூஸ் பண்ணேன். அந்த பிசினஸ் இன்வெஸ்ட்மென்ட் இல்லாத ஒரு பிசினஸா இருந்தா எப்படி இருக்கும்? ப்ரோ வேற லெவல் ப்ரோ. இந்த மாரி இருந்தா நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஆனா இதுக்கு நம்ம டைம்ன்றது குடுக்கணும். நீங்க பணம் போட தேவையில்ல. உங்களோட டைம குடுக்கணும். எப்படி ப்ரோ டைம் குடுக்குறது? இப்போ ஒரு ஸ்விக்கிலயோ, ஒரு Zomatoலயோ போய் ஒருத்தர் ஜாயின் பண்றாருன்னு வச்சுக்கங்களேன். அங்க வந்து பெய்ட் அமௌண்ட் வந்து கம்மி.
அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பே பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் வந்து 500 இல்லை 1000 சம்திங் வாங்கிட்டு அவனோட கம்பெனியோட யூனிஃபார்மை கொடுக்கறதுக்கு நம்ம 1000 அவனுக்கு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் திங்கு. அந்த பேகு வாங்குறதுக்கு நம்ம 500 கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அரௌண்ட் ஒரு 1000 to 1500 இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ட்ரேடிங்கை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இந்த பிஸ்னஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போயிட்டு லேர்ன் பண்ணுவீங்கல்ல. இப்போ இந்த வேலைக்கு போகிறீங்கன்னா அது அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, புக்கிங் எப்படி எடுக்கிறது, புக்கிங் எப்படி டெலிவரி பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறது, ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து 1 வீக் கழிச்சு தான் வந்து பே அவுட் வரும். ஓகேவா? இதை லேர்ன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இந்த லேர்னிங் வந்து என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது. ஆனால் ஒரு பிஸ்னஸுக்கான லேர்னிங் பெருசாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஒரு பிஸ்னஸுக்கான லேர்னிங் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக பிக்காக இருக்கும். அப்போ இந்த பிக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். இதை லேர்ன் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும்? டைம்ன்றதை கொடுக்கணும். ஸோ நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் இருந்தே உங்களுக்கான நாலேஜை வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம். ஓகேவா? ப்ரோ எனக்கு எல்லாமே புரியுது ப்ரோ, எனக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னா யாராச்சும் சப்போர்ட்டை நீங்கள் தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அவங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. ரைட்? இந்த டைமை வேஸ்ட் பண்ணுறதால நீங்கள் அதுக்கு என்ன கொடுக்கணும்? அவங்களுக்கு மணி கொடுக்கணும். ஸோ எந்த மென்டாராக இருந்தாலும் என்ன பண்ணணும்? அவங்களோட டைமை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதுக்காக அவங்களுக்கு என்னவா கொடுக்கணும்? நம்ம மணி கொடுக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல்லே உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து இருக்குது. இல்லை இதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து விஷயம் வேணும்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பராக நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுறோம். ஓகேவா? 10 வீடியோ வந்து யூடியூப்பில் போய் வேறு வேறு சேனலில் பார்க்குறது கிடையாது. ஒரே சேனலில் இருக்கிற 10 வீடியோவும் பார்த்தா போதும். சரிங்களா? அதை வச்சு அவங்க சொல்லி கொடுக்குறத வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிரியேட் ஆகுது. இவங்க கிட்ட போனால் நான் ட்ரேடர் ஆயிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் நீங்கள் பில்ட் பண்ணால் நீங்கள் அவங்கக்கிட்ட போங்க. இல்லையா? அவங்க சொல்லித்தர விஷயங்களோ எதுவுமே மார்க்கெட்டில் ஒர்க் ஆகலை, எதுவுமே வேலை செய்யலை, இல்லை எதுவுமே உங்களால் பார்க்க முடியல, எல்லாமே ஹிடனாக இருக்குதுன்னா அவாய்டு. ஏன்னா வெளியிலே இந்த அளவுக்கு ஹிடனாக இருக்குதுன்னா உள்ளே போய் என்ன இருக்க போகுது? எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயத்த ஹைட் பண்ணாதான் என்ன வரும்? அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா? இவங்க சொல்கிற டிரான்ஸ்பரண்டான விஷயங்களை வச்சு என்னால் மார்க்கெட்டை பார்க்க முடியுதா? பார்க்க முடிஞ்சால் அவங்கக்கிட்ட நீங்கள் போகலாம். இல்லை எல்லாமே ஹிடனாக தான் இருக்குது, இவங்களோட ஒரு கான்செப்டும் இவங்க வெளியில் போடவே மாட்டுறாங்கன்னா அவங்க உள்ள ஒன்றும் கண்டென்ட் கிடையாதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போகிறீங்க பார்த்தீங்களா? அங்கே ஒன்றுமே இருக்காதுன்றதான் என்னோட இது. ஓகேவா? தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து சொல்கிறது என்னன்னா, இந்த விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஒரு விஷயம், இது ஒரு 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 மெத்தடுன்னு வச்சுப்போம். ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்லி தந்தா எனக்கு நிறைய டைம் எடுக்கும். ரைட்? இந்த மெத்தடை நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோ ஃபார்மேட் மூலிமா உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன் ஆல்ரெடி. என்ன பண்ணிட்டேன்? யூடியூப்ன்ற ஒரு வீடியோ ஃபார்மேட் மூலிமா நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மெத்தடு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மேபி டவுட்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த மெத்தடை வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த மெத்தட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த மெத்தட் வேலை செய்யுதுடா, இந்த மெத்தடை நம்ம ப்ராப்பராக வந்து யாரோட ஒரு கைடன்ஸோட நம்ம வந்து இதை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்கக்கிட்ட போயிட்டு கோர்ஸையோ இல்லை அவங்களோட டைமையோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. இந்த மெத்தட் நான் பார்த்தேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன், வேலையே செய்யலை, இதுக்கு எதுக்கு நீங்கள் போய் பணம் கட்டணும்? ஓகேவா? ஏன்னா நீங்கள் அவங்களோட டைம் எடுக்க போகிறீங்க. ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து இந்த மெத்தடை ஃபுல்லாகவே நான் யூடியூப்பில் போட்டுட்டேன். ஆனால் இதில் வந்து ப்ரோ அண்ட் கால்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. ஆனால் இப்போ இந்த மெத்தடை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே ரைட்டு, நல்லா தான் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலும் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன வீடியோவை பார்த்தே ஒருத்தர் வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட் லெவல் 1 லெவல் 2 பாஸ் பண்ணி ஸோ வந்து 6% ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. வெறும் என்னோடய வீடியோஸை மட்டுமே பார்த்து. ஓகேங்களா? லெவல் 1 பாஸ் பண்ணி லெவல் 2 பாஸ் பண்ணி 6% ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ப்ராஃபிட் மேக் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ என்ன அவர்னா அவருக்கு இந்த நாலேஜ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா? வீடியோஸை மட்டுமே பார்த்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு
நம்ம என்ன பண்ணலாம்? சரி ப்ரோ என்ன லேர்ன் பண்றேன் ப்ரோ. ஆனா கொஞ்சம் டவுட்லாம் இருக்குது ப்ரோ. லைவா கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் லைவ்க்கு வாங்க. யூடியூப் லைவ்க்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயம்லாம் கிளியரா கிடைக்கும். இல்ல ப்ரோ இதையும் தாண்டி ஏதாவது ஒரு இது இருந்தா சொல்லுங்கன்னா, கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம அதுக்கு பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு வீக்லி வந்து டவுட் செஷன்ஸ் அந்த மாரி ஏதாவது வந்து வீக்லி பெய்டு டவுட் செஷனு நீங்க லைவா பேசுற மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல ட்ரை பண்றேன். இதுவே உங்களுக்கு போதும் சரிங்களா? ஸோ வந்து நீங்க பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க வந்து இதிலயே வந்து லேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு இல்ல ப்ரோ இது தேவை அப்படின்னும்போது கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வரோம். ஏன்னா என்னோட டைமையும் நான் வந்து குடுத்து உங்களுக்கு இது பண்ணோம்னா, அது ஒர்த்தா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கமிட்மெண்ட் இருக்கவே கூடாது. இப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன நான் குடுத்தேன். ஓகேவா? ஒரு ஜாபுக்கும், ஒரு கமிட்மெண்ட்டுக்கும் அந்த மாரிலாம் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஒரு ஜாபு அகைன் ஒரு ஜாபுக்கு தான் நீங்க போறீங்கன்னா, பெரிய அளவுக்கு பணம்லாம் சம்பாரிக்கவே முடியாது. ஏன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கிறீங்க. பணம் சம்பாரிக்க முடியல. ஃபுல் டைமா பண்றீங்க. சம்பாரிக்க முடியல. ஒரு பார்ட் டைமா போய் உங்களால சம்பாரிச்சிட முடியுமா? இம்பாசிபிள். நான் என்ன பண்றேன், நான் ஒரு டிஃபரண்டான பாத்த சூஸ் பண்ணேன். என்னோட லைஃப் ஜர்னில நான் ஒரு ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட செகண்டரி இன்கம் வந்து ட்ரேடிங் அப்படின்றத நான் சூஸ் பண்ணேன். எனக்கு டைம் எடுத்துச்சு. நெறைய டைம் எடுத்துச்சு. ஃபைனலா நான் வந்து ட்ரேடரா மாறுனதுக்கு அப்புறம், இந்த ஜாபையே குயிட் பண்ற அளவுக்கு எனக்கு ஃபண்ட் வந்து இதுலருந்து வர ஆரம்பிச்சுச்சு. இதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ வந்து நான் என்ன சூஸ் பண்ணேன், என்னோட ஓன் பிசினஸ நான் சூஸ் பண்ணேன். இங்க ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஜாப்லேருந்து ஜாப தான் சூஸ் பண்ணாரு. நான் ஜாப்லேருந்து கொஞ்சம் மாத்தி இங்க பிசினஸ சூஸ் பண்ணேன். பட் இந்த பிசினஸ் லேர்ன் பண்ணதுக்கு டைம் எடுத்துச்சு. நான் டைம் எனக்கு எடுக்கலன்னுலாம் சொல்லல. டைம் எடுத்துச்சு. ஆனா, இன்னைக்கு இந்த பிசினஸ்லேருந்து வர இன்கம் இத விட ரொம்ப அதிகம். ரீசன் என்னன்னா, இது என்னோட பிசினஸ். இது என்னோட பிசினஸ். ப்ரோ பிசினஸ்ன்னு சொல்றீங்க. அப்ப இன்வெஸ்ட்மென்ட் வேணாமா? நான் என்னோட பிசினஸ ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ரூ. 3500 வச்சு தான். வெறும் 3500 வச்சு. இதுக்கான எலாபரேட்டான ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். எப்படி வந்து இந்த பிசினஸ நான் இந்த அமௌண்ட் வச்சு ஆரம்பிச்சேன். எப்படி நான் குரோ பண்ணேன். எப்படி இப்போ வந்து நான் இதுலேருந்து வந்து மந்த்லி ஒரு ₹1,00,000 எர்ன் பண்றேன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ வந்து இந்த இடத்துல என்ன இல்ல, பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மென்ட்டே கிடையாது. 3500லாம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட் தான். நீங்க ஈஸியா பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப இந்த பிசினஸ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு? லேர்ன் பண்ணணும். இந்த பிசினஸ் என்ன பண்ணணும்? லேர்ன் பண்ணா நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த பிசினஸ சர்வே பண்ண முடியும். ஓகேவா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்பளுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. இது எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது? ப்ரோ நெறைய ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ ட்ரேடிங்ல. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது? அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வந்து ப்ராப்ளம்ஸ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ப்ரோ ட்ரேடரா மாறணும். திங்க் லைக் எ ப்ரோ அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு ட்ரேடர் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு? நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரேடிங்க பத்தியான விஷயத்த லேர்ன் பண்ணி, நீங்க ஒரு ட்ரேடர்ன்றத நீங்க ஃபர்ஸ்ட்டு நம்பணும். அப்பதான் இந்த உலகம் நம்பும். அப்பதான் இந்த மார்க்கெட் நம்பும் எல்லாமே. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ப்ரோ ட்ரேடரா மாறணும்னா, உங்களுக்கு சஃபிஷியன்ட்டான நாலேட்ஜ் இருக்கணும். ஓகே. நாலேட்ஜ ஃபர்ஸ்ட்டு கெயின் பண்ணணும் அப்போ. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. நீங்க எந்த மெத்தட வேணா யூஸ் பண்ணுங்க. அந்த மெத்தட்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த மெத்தட்ல நான் ட்ரேட் பண்ணா கண்டிப்பா லாஸ் பண்ண மாட்டேன். நான் பேக் டெஸ்ட் பண்ணேன். 10 ட்ரேட்ல 8 ட்ரேட் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. 2 ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ட்ரேட் மேல எனக்கு இந்த மெத்தட் மேல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. அப்ப இந்த மெத்தட நீங்க கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்பரான ரிஸ்க்க நீங்க யூஸ் பண்ணணும். ப்ராப்பரான ரிஸ்க்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 100 நீங்க மார்க்கெட்குள்ள எடுத்துட்டு வரீங்கன்னா, 1% தான் நீங்க மினிமம் ரிஸ்க்கே எடுக்கணும். மினிமம் மேக்ஸிமமே இதான். அப்போ நீங்க ரூ. 1க்கு மேல ரிஸ்க் இருக்கக்கூடாது. இதுதான் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இந்த இடத்துல உங்ககிட்ட இருக்கணும். ஓகேவா? அப்போ 1% நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா, உங்களால 100 ட்ரேட் பண்ண முடியும். 100 ட்ரேடுமே நீங்க லாஸ் ஆக போறீங்க. இந்த மாரி நீங்க 100 ட்ரேடும் 1% எடுத்து லாஸ் ஆயிட்டீங்கன்னா, நீங்க ட்ரேடிங்க்கே அன்ஃபிட். இது உங்களுக்கான பிசினஸ் கிடையாது. விட்டுட்டு வெளில போயிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மனி மேனேஜ்மென்ட். ரூ. 100 வந்து நான் எடுத்துட்டு வரேன். ₹1 நான் ரிஸ்க் எடுக்கிறேன். நான் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ண போறேன்? ஒரு ஃபிக்ஸடான ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இருக்கணும். மினிமம் 2% ஆர் 3% ஆர் 4% ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு. பட் ஆனா என்ன பண்ணணும்? இத ஃபிக்ஸடா வச்சிருக்கணும் நீங்க. ஒரு டைம் என்ன பண்ணக்கூடாது? மாத்தக்கூடாது. ஓகேவா? மாத்துனீங்கன்னா வேலை செய்யாது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்பரேட்டர் எப்படி யோசிக்கிறான்னு அந்த மாரி யோசிங்க. பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்கப்புறம் பேங்க்ஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்ற விஷயத்த ஃபைண்ட் பண்ண பாருங்க. அந்த மாரி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா, நிஃப்டில போய் 50 பாயிண்ட்ட பிடிக்கிறேன். நிஃப்டில போய் 100 பாயிண்ட்ட பிடிக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரோ ட்ரேடருக்கு அழகு கிடையாது. ஒரு ப்ரோ ட்ரேடர் 500 பாயிண்ட்டோ இல்ல 1000 பாயிண்ட்டோ பிடிக்கணும். அதுதான் அழகு. புரியுதுங்களா? சும்மா போயிட்டு 10 பிப் பிடிக்கிறேன், 20 பிப் பிடிக்கிறேன். கிடையாது. இது வேலிட் கிடையாதுங்க. 200 பிப் எப்படி பிடிக்கிறது? 300 எப்படி பிடிக்கிறது? இத யோசிங்க. சின்னதா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, என்னைக்கு இதாவீங்க? மார்க்கெட்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஃபைண்ட் பண்றது தான் நம்ம வேல. ஓகேங்களா? ஸோ, இப்போ என்னோட வீடியோஸ நீங்க பார்க்குறீங்கன்னும் போது, நெறைய விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரைட்? ஆனா, அத வச்சு நீங்க உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணுங்க. நான் சொல்லி தர விஷயங்கள வச்சு, ப்ரோ இதெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காரு. நான் இதெல்லாம் பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேட் எடுக்கிறேன். அப்படின்றத உங்களுக்கான ஓன் ஸ்ட்ராட்டஜிய நீங்க என்ன பண்ணணும்? பில்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பேஷனேட்டா இருக்கணும். ட்ரேடிங் வந்து நீங்க விரும்பி பண்ணணும். சும்மா வந்து ஏதோ பணம் வரும்ன்றதுக்காக இது பண்ணக்கூடாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பை ப்ராடக்ட் இருக்குது. ஓகேவா? நம்ப ஒரு 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 ஜாப் இருக்கு. அந்த ஜாப்ப நம்ம ரெகுலரா பண்ணும்போது, நம்மளுக்கு என்ன வருது? பை ப்ராடக்ட்டான மணி வருது. கரெக்ட்டா? ஆனா, இங்க என்ன ஒழுங்கா பண்றோம் நம்ம? இந்த ஜாப நம்ம என்ன பண்றோம்? கரெக்ட்டா பண்றோம். அதே மாரி ட்ரேடிங் அப்படின்ற ஒரு ஜாப நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, இதோட பை ப்ராடக்ட் தான் மணி. ஓகேவா? இப்ப காச நோக்கி நம்ம போல. இத நான் கரெக்ட்டா பண்ணணும்னா, இதுல நான் என்ன இருக்கணும்? பேஷனேட்டா இருக்கணும். இது எனக்கு புடிச்சிருக்கணும். இந்த விஷயம் எனக்கு என்ன இருக்கணும்? ரொம்ப லைக் பண்ணி நான் பண்ணணும். லைக் பண்ணி பண்ணும்போது, இந்த விஷயத்த நான் கன்சிஸ்டன்ஸியா பண்ணிட்டே இருந்தேன்னா, இந்த பை ப்ராடக்ட்டான மணி கண்டிப்பா வந்துரும் உங்களுக்கு. நீங்க ட்ரேடிங்க வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வேணும், அவ்வளோ ப்ராஃபிட் வேணும்ன்றத நினைக்கிறது போய் கரெக்ட்டா 1% நான் லாஸ் வைக்கிறேனா? கரெக்ட்டா 2% ப்ராஃபிட் புக் ஆச்சா? இல்லையா? இந்த விஷயத்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா, உங்களோட பேஷன நீங்க ஃபாலோ பண்றீங்க. புரியுதா? இந்த விஷயம் எனக்கு பண்றது புடிச்சிருக்கு. அதெல்லாம் நான் பண்றேன். அகைன் அண்ட் அகைன் பண்றேன். அது 1% லாஸா இருந்தா என்ன? 2% ப்ராஃபிட்டா இருந்தா என்ன? நான் இந்த விஷயத்த கன்சிஸ்டன்ஸியா பண்ணுவேன். இந்த பை ப்ராடக்ட்டான மணி ஆட்டோமேட்டிக்கா உங்க கையில வரும். நீங்க வந்து ட்ரேட வந்து ப்ராஃபிட்ட நோக்கி நீங்க பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பேஷனேட்டா இல்ல. எல்லாருக்கும் மணி தேவை. நான் இல்லன்னு சொல்லல. மணி தான் இதோட மெயின் கோல் என்னது? மணி தான். ஓகேவா? நீங்க மணிய நோக்கி ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான். உங்களோட பேஷன ஒரு இடத்துல நீங்க ப்ளே பண்றீங்கன்னா, இத கன்சிஸ்டன்ஸியா பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பை ப்ராடக்ட் ஆன மணி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஸோ பேஷனேட்டா இருங்க. உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணுங்க. ஒரு ஆப்பரேட்டர் எப்படி திங்க் பண்றான்? ஒரு பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிக் வேல்ஸ் எப்படி திங்க் பண்றாங்கன்னு யோசிங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ அ ப்ராப்பரான மனி மேனேஜ்மென்ட் பண்ணுங்க. ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணுங்க. உங்களோட கான்ஃபிடென்ட் உங்க மெத்தட்ல வைங்க. ஒரு ட்ரேடிங்க ஒரு ப்ரோ ட்ரேடரா யூஸ் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட்ல நீங்க இந்த இடத்துல பை பண்றீங்க. ஓகேவா? மார்க்கெட் இங்கேருந்து இங்க போச்சு. நீங்க என்ன பண்றீங்க? இங்கேருந்து இந்த மூவ புடிக்கிறீங்க. இந்த மூவ புடிக்கிறதுக்கு பதிலா ஏன் இந்த மூவ புடிக்கக்கூடாது? இத யோசிங்க. இது எப்படி புடிக்கிறதுன்னு யோசிங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய மணிய மேக் பண்ண தரும். ஸோ வந்து ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றது, ரிவார்ட் எப்படி மேனேஜ் பண்றதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டா ஒரு வீடியோல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேட நீங்க எப்படி மேனேஜ் பண்ணணும்? லைஃப மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஆஃபீஸ்ல இருக்கிற விஷயங்கள மேனேஜ் பண்ணுவீங்க. ட்ரேடிங் எப்படி மேனேஜ் பண்றது? ஸோ ட்ரேடிங்க மேனேஜ் பண்றது என்னென்ன ரூல்? ஒரு ட்ரேட நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ப்ராப்பரான ஸ்டாப் லாஸஸ் வந்து வைக்கணும். ஸ்டாப் லாஸஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு வண்டிக்கு பிரேக் மாரி. என்னதான் ப்ரொஃபஷனலா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும், பிரேக் இல்லன்னா கண்டிப்பா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா என்ன பண்ணணும்? ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்ணணும். அடுத்தது, அதே மாரி என்ன பண்ணணும்? ப்ராப்பரான டார்கெட்ஸ வைக்கணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வச்சுருவாங்க. டார்கெட்டே வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணணும்? ப்ராப்பரான ஸ்டாப் லாஸும் வைக்கணும். அதே சமயத்துல என்ன பண்ணணும்? ப்ராப்பரான டார்கெட்ஸும் வைக்கணும். 3வது. ஒரு என்ட்ரினா கரெக்ட்டா இந்த என்ட்ரி பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்துச்சு, மார்க்கெட் இங்க ரிவர்ஸ் ஆச்சு, இங்க ஐடிஎம் குத்துச்சு. இந்த இடத்துல வந்தா என்ட்ரி எடுக்கணும்னா, எக்ஸாக்ட்டா இந்த பிரைஸ்ல நம்ம என்ட்ரி எடுக்கணும். ப்ராப்பரான என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? ப்ராப்பரான என்ட்ரிய கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ப்ராப்பரான ட்ரேட் பிளான் இருக்கணும். இப்போ மார்க்கெட் இங்கே பை பண்ணேன், ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், பை பண்ணுறேன். இது லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்தது எக்ஸ்ட்ரீமில் நான் ப்ராப்பராக பை பண்ணணும். இதுதான் என்னோட ரூலாக இருக்கும், ஓகேவா? அப்போ என்னோட ட்ரேட் பிளான் என்னது, இன்னைக்கு இந்த ரெண்டு ட்ரேட் பிளான் தான். ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கணும், 2 ட்ரேட் எடுக்கணும். இந்த 2 ட்ரேட் பிளான் தான் இன்னைக்கு இந்த கரன்சியில் எனக்கு இருக்குது. இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், வேற எதுவுமே நான் பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. கரெக்டாக? ஸோ ப்ராப்பரான ட்ரேட் பிளான் வந்து நம்ம கிட்ட இருக்கணும், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான நாலேஜ், ஓகேங்களா? நாலேஜ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரேடிங்கில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகும். இது எதுவுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலன்னா இந்த விஷயம் வரவே வராது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ப்ராப்பரான டார்கெட் வைக்கணும், ப்ராப்பரான என்ட்ரி எடுக்கணும், ப்ராப்பரான ட்ரேட் பிளான் இருக்கணும், ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும். இது எல்லாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸ் வந்து வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ட்ரேடரை என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடர் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ரீடிங் புக். ஒரு ட்ரேடர் வந்து புக்ஸை வந்து நிறைய படிக்கும், ஏன்னா நாலேஜ் நிறைய வேணும் ட்ரேடருக்கு. புக்ஸ் படிக்கும். ப்ரோ புக் படிக்க தெரியாது ப்ரோ, எனக்கு படிக்கவே வராது ப்ரோ. நிறைய இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு, அதில் நிறைய புக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா குக்கு அப்படின்னு ஒரு குக்கு எஃப்எம்னு ஒன்று வந்துருக்கு. அதில் போனீங்கன்னா ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, படிக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்தது, சரி ப்ரோ ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு பேஜ் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து கேளுங்க போதும். ஒன்று படிங்க, இல்லைன்னா வந்து 10 நிமிஷம் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் கேளுங்க, ஓகேவா? ஒரு புக்கை எடுத்துட்டு டெய்லி 10 நிமிஷமா நீங்கள் கேட்டுவாங்க, தப்பு கிடையாது. இது மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. எனக்குமே பெரிய அளவுக்கு ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த குக்கு எஃப்எம்லாம் வந்து இப்போ கேட்க குக்கு எஃப்எம்ல போயிட்டு நிறைய புக்ஸை படிக்கும் போது இந்த புக்ஸு ஒரு ஒரு எவ்வளோ பெரிய நாலேஜான விஷயம் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது, ஓகேவா? அடுத்தது வந்து ஹெல்த். அடுத்தது என்னது, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும். எல்லாமே இருக்குது, சாப்பிட முடியாதுன்னா எப்படி, ஓகேவா? அது எல்லாமே இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லைனா வாக்கிங் போங்க, இல்லை ஜாகிங் போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. பட் ஆனால் எக்ஸசைஸ் மஸ்ட். அடுத்தது யோகா. யோகான்னா என்னது, ஐயோ ப்ரோ யோகா கிளாஸ் போக சொல்கிறீங்களா? இல்லை, யோகா அப்படி கிடையாது. நான் சொல்கிற யோகா வந்து வேற. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த யோகாவை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த யோகா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் காலையில் ஏஞ்சிட்டு ஜஸ்ட் நீங்கள் படுத்துட்டு இருக்கும் போதே வந்து நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்கள் மைண்டில் நான் ஒரு நல்ல ட்ரேடர், என்ன யோசிக்கணும், நான் ஒரு நல்ல ட்ரேடர்னு சொல்லி நீங்கள் உங்கள் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல ட்ரேடர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் உங்களை நல்ல ட்ரேடர்னு சொல்லும், ஓகேவா? அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்றத நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க ரிப்பீட்டடாக. ஒரு 1 மினிட் டெய்லி 2 மினிட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய சேஞ்சஸை உங்களுக்கு கொண்டு வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஆஃப் மைண்ட். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அப்போது நம்ம என்ன நினைக்கணும்னா, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ப்ரோ நான் நல்லதே தான் ப்ரோ நினைக்கிறேன், எனக்கு கெட்டது நடந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் நல்லதை நினைக்கவே இல்லைன்னா. ஒன்ஸ் நீங்கள் நல்லதை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லதாக நடக்கும். நடக்கிற வரைக்கும் நம்பணும், நம்பலைன்னா நடக்காது, ஓகேங்களா? இப்போ எனக்கு கார் வேணும், நான் நினைக்கிறேன், ஃப்ரீ தான். இதுக்கு எதாவது காஸ்ட் ஆச்சா? என்னால் எங்கப்பா கார் வாங்க முடியும், இதுவும் ஃப்ரீ தான் நினைக்கிறது. ஆனால் என்ன நினைக்கிறீங்க, இது பாசிட்டிவாக நினைக்கிறீங்க, இது நெகட்டிவாக நினைக்கிறீங்க. நினைப்பு ஃப்ரீ தான், அதை ஏன் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது? ஸோ திங்க் பாசிட்டிவ், உங்கள் லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். டைம் ஆகும், புரியுதுங்களா? ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் சிக்கியிருக்கீங்க, அதுலேருந்து வெளியில் வரணும், இட்ஸ் டேக் டைம். இன்னைக்கு நினச்சிட்டு நாளைக்கு கோடி சொன்னாயிரமா? நடக்காது, டைம் எடுக்கும். எவ்வளோ டைம் எடுக்கும்?
ஒரு ட்ரேட் எவ்வளோ டைம்ல டார்கெட் போகும்னே நம்மளுக்கு தெரியாது. அப்ப இந்த விஷயம் மாறுறதுக்கு கண்டிப்பா இட்ஸ் டேக் டைம். ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணக்கூடாது? நம்மளோட கான்ஃபிடன்ஸ விடக்கூடாது. நம்மளோட கான்ஃபிடன்ஸ்ல நம்ம என்ன இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். ஓகேவா? எல்லா டெய்லி நீங்க ஏந்திச்சிக்கும் போதும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி, நீங்க ஹேப்பியா இருக்கணும். ஓகேவா? உங்க மைண்டையும் சரி, உங்களோட தோற்றத்தையும் சரி, நீங்க ஹேப்பியா வச்சுக்கங்க. எந்த ப்ராப்ளமும் வராது. புரியுதுங்களா? விட்டு குடுத்து போறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து, "சரி விடுப்பா, பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. சரியாயிடும்பா." இந்த மாரி விஷயங்கள பேசுறதால, அப்ப இவங்ககிட்ட பேசினாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுன்னு மக்கள் நினைப்பாங்க உங்கள. ஓகேவா? ஸோ பிரச்சனை எல்லாத்துக்கான தீர்வு கிடையாது. நீங்க அமைதியா இருந்துட்டு போனாலே அது முடிஞ்சிரும். ஓகேவா? உங்க மைண்ட எப்பவுமே ஹேப்பியா வச்சுக்கங்க. கூட இருக்கிறவங்கள ஹேப்பியா வச்சுக்கங்க. மேக்ஸிமம் கோவப்படாதீங்க. மேக்ஸிமம் கோவத்த கண்ட்ரோல் பண்ணுங்க. கோவத்த அவாய்டே பண்ணுங்க. கோவம் வந்துச்சுன்னா, இப்ப இந்த கோவப்படுறதால என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே நடக்காது. அந்த கோவத்தையே அப்படியே கூலா ஹேண்டில் பண்ணி பாருங்க. எல்லாமே நடக்கும். இதுதான் விஷயம். ஓகேவா? கோவப்படுறதால எதுவுமே நடக்காது. நீங்க அந்த கோவத்த கூலா ஹேண்டில் பண்ணி பாருங்க. எல்லாமே நடக்கும். கோவமா ஒருத்தர் திட்டினோம், இன்னொருத்தர் வந்து ஹர்ட் ஆகும், இரிட்டேட் ஆகும். அதே சாஃப்ட்டா சொல்லி பாருங்க. அவங்களுக்கு ஹர்ட் ஆகாது. அவங்க தப்பு பண்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த தப்ப அகைன் பண்ணாம இருப்பாங்க. ஸோ இதுதான் சைக்காலஜி. திங்கிங் வந்து ஃப்ரீ தான். அதுக்காக பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. யாரைய பத்தியும் நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. இவன் நல்லா இருக்கக்கூடாது. இவன் இப்படி ஆயிடணும். இவன் அப்படி ஆயிடணும். வேணாம். நீங்க அவன் உங்களுக்கு வந்து கஷ்டத்தையே குடுத்திருந்தாலும், பரவால்ல விடு நல்லா இருக்கட்டும். இந்த மைண்ட் செட் நீங்க இருந்தீங்கன்னா, அடுத்தவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு அது அடுத்தவங்க நினைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாம் மாறும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா ஒரு ட்ரேடரா இருக்கணும். உங்க லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் வேணும். இந்த மாரி விஷயங்கள நீங்க நினைக்கிறீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தேங்க் யூ. கண்டிப்பா இந்த ஒரு சைக்காலஜிக்கல் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும், ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டையும் குடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த மாரி வீடியோஸ நீங்க வந்து ஃபியூச்சர்ல நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோஸ்க்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.